மகன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் காஞ்சிபுரம் வரீங்க, அது ரிலேட்டடா? வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு எப்பவுமே உண்டு. வணக்கம் நண்பா, வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. தளபதியுடைய அப்பா எஸ் சந்திரசேகர் அவர்கள் தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இதை பத்தி பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு காஞ்சிபுரம் வந்திருக்கீங்க. உங்களுடைய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. இது தொடர்பா நீங்க முதல்ல நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, மகன் அரசியலுக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா மகன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இப்பதான் காஞ்சிபுரத்துக்கு வரீங்க. அதன் ரிலேட்டடா வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிள்ளைக்கு எப்பவுமே உண்டு. முதல்ல கட்சியில உங்களுடைய ஈடுபாடு இருந்தது, இப்போ உங்களுடைய ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அதுக்கு இல்ல எப்பவுமே இருக்கு அப்படின்ற மாதிரி தளபதியுடைய அப்பா சந்திரசேகர் சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்ல. ஓகே தான் நண்பா சொல்லுறது. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பத்தின எல்லா அப்டேட்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கடுத்து தளபதியுடைய ஃபேமிலி இருக்கிற ஸ்டில்ல வெளியிட்டிருக்காரு எஸ் சந்திரசேகர். சமீபத்தில் இந்த ஸ்டில் சோசியல் மீடியாஸ்ல செம வைரலா போனது. சமீபத்தில் தளபதி சோபா சந்திரசேகர் எஸ் சந்திரசேகர் எல்லாம் இருக்காங்க. அந்த ஸ்டில்ல தளபதி எஸ் சந்திரசேகரும் பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சமீபத்தில் வெளியே அந்த தளபதியுடைய ஃபேமிலி ஸ்டில்ல பார்த்து சோசியல் மீடியாஸ்ல பேசப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. தளபதி அப்பா எஸ் சந்திரசேகர் பிரிஞ்சிருந்தாங்க, ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, அதை பத்தி எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்டதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. தளபதி பத்தின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும். நம்ம திலீப் ஃபோகஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி நண்பா.